வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு ரெசிபி. ஏற்கனவே ஒரு தடவை வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். இது கூட நுரையீரல் வறுவலும் செஞ்சுருக்கேன். நுரையீரலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கூடவே 2 பெரிய துண்டு பட்டை, 6 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை கீறி விட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்த 15 பல் பூண்டு இதோடு சேர்த்துக்கிறேன். 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டனை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மட்டன் நல்லா வதங்கணும், அப்போ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இங்கே அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரையாக இருக்குது. கொஞ்சமாக மசால் கறிகிராமல் இருக்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம்லாம் போயிடனோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டோட, இட்லி தோசையோட, சப்பாத்தி பூரியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.